நடிகரும் மற்றும் டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள், நடிகை த்ரிஷா அவர்கள் இவங்க 2 பேரும் ஒண்ணா ஒரே கார்ல இப்ப சென்னையில நடந்த ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. 2 பேரும் மேட்சுக்கு மேட்சா ஒரே கலர் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போயிருக்காங்க. போன வாரம் தான் விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் கொடுக்க போறதா கோர்ட்ல அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே சோசியல் மீடியாவுல ஃபுல்லா த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஒருவித ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால தான் விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இது வேற ஏதோ காரணம் அப்படின்னு நினைச்சா, ஒரு வாரம் கழிச்சு இப்ப இவங்க 2 பேரும் ஜோடியா ஒரு ஃபங்ஷனுக்கு போறத பார்த்து, அப்ப இது கன்ஃபார்ம் தான். இதனால தான் அவங்க டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்னு இப்ப நான் உட்பட எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சாச்சு. தலைவர் இப்படிலாம் பண்றவரு இல்லையே, ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போறது ரொம்பவே தப்பான விஷயம். அதுவும் அவருக்கு பையன், ஒரு பொண்ணு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்காம இப்படி விஜய் பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க ஃபங்ஷனுக்கு தான்பா ஜோடியா போனாங்க. மத்தபடி இவங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கு இல்ல அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்களும், த்ரிஷா அவர்களும் தெளிவான அறிக்கையை ரிலீஸ் பண்ணா தான் தெரியும். ஒரு சராசரியான ஆளா இருந்தா இத கண்டுக்காம நம்ம கடந்து போயிரலாம். ஆனா ரசிகர்கள் மட்டுமே கொண்டாடிட்டு இருந்த ஒரு நடிகர் இப்ப நாட்டு மக்கள் கொண்டாடுற ஒரு அரசியல் தலைவரா மாறியிருக்காரு. அப்படி ஒரு தலைவரா இருக்கிறவரு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஆனா தலைவரே இப்படி பண்றாரு, தொண்டர்கள் நாமளும் அதை பண்ணுவோம் அப்படின்னு தொண்டர்களும் அதை பத்தி நினைச்சா நாடு என்ன ஆகும்? உடனடியா தளபதி விஜய் அவர்களும், த்ரிஷா அவர்களும் ஏதாவது ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும் அப்படின்னு. இப்படி சொல்லுவாங்களா? இல்ல 2 பேருமே கல்யாணம் பூர்ணிக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு வரக்கூடிய நாட்கள்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.